இங்கே அதே மாதிரி கோயிலுக்கு எதிர்க்க பூரி வடை எல்லாம் சூட சூட போட்டு கொடுப்பாங்க. என்ன ஒன்று உட்காந்து சாப்பிட முடியாது, நின்று சாப்பிட்லாம். வாங்க அதையும் காட்டேன். உட்காந்து சாப்பிட இடம் கிடையாது, ஸோ நீங்கள் நின்று தான் சாப்பிட்ணும். எல்லா ஹோட்டலுமே நல்லாயிருக்கும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே குளிச்சுட்டு வரவங்களும் இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்தால் தென்காசி கோயில் எதிர்க்கதான் முரளி டிஃபன் சென்டர் தான் வந்தேன். 2 இட்லி ஒரு வடை சொல்லியிருக்கேன், பூரி ஒன்று சொல்லியிருக்கேன். இங்கே ஒண்டி தான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. சரி உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு சொல்கிறேன். என்னென்னா தென்காசி பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த இட்லியும் அந்த சாம்பாரும் போட்டோம்னா அப்படியே எப்படின்னா அல்வா மாரி கிடைக்கும். இந்த தென்காசி விஸ்வநாதர் இப்படிக்கே இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு கடை வந்து சரி இங்கே சூஸ் பண்ணுறதுன்னு நிறையா கடை இருக்குது. அங்கேயும் ட்ரை பண்ணலாம். இட்லி, அந்த கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் இந்த வடை எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த சட்னி, சாம்பார், இந்த கார சட்னி எல்லாம் வேறு டேஸ்ட், வேறு லெவலில் இருக்குது. 3 மிக்ஸ் பண்ணேன். பூரி சொல்லியிருக்கேன், அடுத்தது சாப்பிட்டு. அப்புறம் பூரி, கிழங்கு, தேங்காய் சட்னி, பூரி, கிழங்கு சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டு. முரளி டிஃபன் சென்டர் அதெல்லாம் இங்கே நம்ம இந்தியாவில் நிறையா ஹோட்டல் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா இருக்கும். இந்த சைடு போயிட்டு வந்தோம்னா இதுதான் வந்தேன். முரளி டிஃபன் சென்டரு கோயில் இருக்குது. இட்லி வடை எல்லாம் அருமையாக இருந்தது. மொத்தம் வந்து இட்லி 2 இட்லி ஒரு வடை, பூரி ஒரு செட்டு எல்லாம் சேர்த்து 65 ரூபா ஆச்சு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு.